ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசி ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் யூஸ் பண்ணி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம மீன் குழம்பு தேங்காய் பால் யூஸ் பண்ணி வைக்கும்போது அதோடய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டைம் இப்படி வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இந்த மாதிரியே வச்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 10-15 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம். பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கோம். 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். இதில் மெயினே நம்ம தேங்காய் பால் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். அதனால் ஒரு மூடி தேங்காய் எடுத்து அதில் ஃபஸ்ட்டு பால் நம்ம நல்லா திக்காக எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் தேவையான உப்பு அளவு ஆட் பண்ணிக்கலாம். குழம்புத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இடிக்கல் எடுத்துக்குங்க. இடிக்கல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம், நசுக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்டாக்கணும் இல்லை, ஒன்றும் பாதியமாக நசுக்கி எடுத்துக்கலாம். நம்ம இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயத்தை நசுக்கி எடுத்துருக்கோம். இல்லை நீங்கள் இடிக்கல் இல்லைன்னா நம்ம மிக்சி ஜாரில் ஒரு பல்ஸ் மூடில் போட்டு நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம். இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு, இஞ்சி ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா நச்சு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இஞ்சியும் பூண்டையும் நம்ம இந்த அளவுக்கு நசுக்கியாச்சு. இதை எடுத்து வச்சுப்போம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். பெருஞ்சீரகத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கிங்க. இது ரெண்டுத்தையும் சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வாசனையும் குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பெரிய வெங்காயத்து கூட இது சேர்த்து நசுக்கிக்கலாம். இது கூட நம்ம கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறத 2 கொத்து கருவேப்பிலையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா நச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பெரிய வெங்காயத்தை நல்லா நச்சு வச்சாச்சு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நம்ம இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி வச்சுருக்கோம். அதில் நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் இருந்தால் ஆட் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா கடலை எண்ணெய் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கிங்க. இது ரெண்டும் சேர்க்கும்போது குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. மீன் குழம்பு நம்ம காரக்குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இப்போ தாளிப்புக்கு நம்ம அரை டீஸ்பூன் வெந்தயமும் அரை டீஸ்பூன் கடுகு எடுத்துருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இப்போ கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பெரிய வெங்காயம் தட்டி வச்சுருக்கோம்ல, அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம், பெரிய வெங்காயம் நசுக்கி வச்சுருக்கிறத ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து ஒரு பச்சை வாசனை போக கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கிறத இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம்.
இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து சாந்து மாதிரி வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம குழம்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. நான் இப்போ 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் இருந்தால் அப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கிங்க. நான் குழம்புத்தூள் தான் இப்போ சேர்த்துருக்கோம். இப்போ இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதில் நம்ம மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு காரக்குழம்பு வைக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் பழைய புளியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். புது புளியோட பழைய புளி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம குழம்பு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து குழம்புல உப்பு காரம் எல்லாம் போதுமானு பார்த்துக்குங்க. கம்மியாக இருந்தால் உப்பு காரம் எல்லாம் சேர்த்துக்கலாம். உப்பு மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ திரும்ப நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 3 பச்சை மிளகாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீனில் ஒன்று செய்யலாம், அப்படியே முழுசாகவே இதில் ஆட் பண்ணிக்கலாம். முழுசாக போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அது சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது. இப்போவே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அந்த தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் சேர்க்கறதுனால குழம்பு வீணாகிடுமான்னு பயப்பட வேண்டியதில்லை. அடுத்த நாள் வச்சிருந்து சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம புளி ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் குழம்பு வீணாகாது. நம்ம எப்பயும் வந்து சாதாரணமாக புளி மட்டும் அரைச்சி நம்ம குழம்பு வச்சுருப்போம். தேங்காய் ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். நீங்கள் தேங்காய் சேர்த்து வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் திரும்ப திரும்ப இதை வச்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரியே செய்வீங்க. இப்போ வந்து குழம்பு வந்து மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு கொதிக்க விடுவோம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம குழம்பு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம குழம்பு வந்து நல்லா கொதிக்குது. நம்ம ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சு நல்லா கொதிக்குது. இப்போ வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம அந்த எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். மூடி போட்டு ஒரு 5-6 நிமிஷம் வந்து நம்ம அந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு வச்சு வைக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ குழம்ப ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு. குழம்பும் நல்லா திக்காகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மீனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் மீனை வந்து மஞ்சள்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம். நான் சின்ன சின்ன பொடி மீன் தான் எடுத்துருக்கோம். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ மீன் சேர்த்தோன்னே மீன் குழம்புக்குள்ளே எல்லா மீனும் போகிற அளவுக்கு நம்ம கரண்டியால் நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். மீன் போட்டதுக்கப்புறம் போட்டு கரண்டி விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. லைட்டாக கிண்டுனா போதும். நல்லா அழுத்தி விட்டுடுங்க. இப்போ மூடி போடக்கூடாது. மூடி போடாமல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக விடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். ரொம்ப நேரம் வேகக்கூடாது. வெந்தால் மீன் உடஞ்சிடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ மீன் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், போட்டு கிளறாதீங்க. இப்படி எடுத்து பாருங்கள், மீன் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். நம்ம போட்ட மீன் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு தாளிப்பு கரண்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி வடவம் தாளித்து மேலே ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட சப்போஸ் வடவம் இல்லைன்னா சின்ன வெங்காயத்தை கூட பொடியாக கட் பண்ணி அதை தாளித்து இந்த குழம்புக்கு மேலே சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வடவம் சேர்க்கும்போது லாஸ்ட்டாக தாளிப்பு சேர்க்கும்போது. இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் குழம்புக்கு. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.